இந்த பிரயோகை அப்படின்னு சொன்னால் 2 நதிகள் சேர்ந்ததுன்னா பிரயாகை. இந்த 3 நதிகள் சேர்ந்தால் அது திருவேணி. இந்த திருவேணி சங்கமம் இலகாபாத்தில் இருக்குது, யூபியில். அங்கே சேர்ற நதிகள் என்னென்ன நதிகள் அப்படின்னா, ஒன்று கங்கை, இன்னும் ஒன்று யமுனை, இன்னும் ஒன்று சரஸ்வதி. கங்கையை பார்க்கலாம், யமுனையை பார்க்கலாம், ஆனால் சரஸ்வதி நதியை பார்க்க முடியாதுப்பா அப்படின்னாரு. அது ஒரு காலத்தில் ராஜஸ்தானிலிருந்து ஓடிக்கிட்டு இருந்த நதி. அது வறண்டு போன நாள் பாலைவனமாகிடுச்சு அந்த ராஜஸ்தான். ஆனால் இப்பொழுதும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது அந்த ராஜஸ்தானின் அடியிலிருந்து பூமிக்கு அடியிலிருந்து ஓடி வந்து கொண்டு இருக்கிறது. அது இந்த திருவேணி சங்கமத்திலே கலக்குது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் இந்த காவிரி ஆறு, இதுவும் 2ஆக பிரியுது. ஒன்று காவிரி, ஒன்று கொல்லம், பிரிஞ்சு 2ம் ஒன்று சேருது. அதுக்கு அந்த சேருதலுக்கும் பிரிதலுக்கும் இடைப்பட்ட இடம் ஒரு தீவு, அதுதான்ப்பா ஸ்ரீரங்கம். அங்கே பெருமாளின் வழிபாடு, அதாவது புனித பூமியாக கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமேல் சொன்னார், இந்த கர்ணப்பிரயாகையில் இருக்கும் உமாதேவி கோவில், இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கோவிலிலே சதி, அதாவது தாட்சாயணி தீக்குண்டலத்திலே குதிச்ச இடம்பா அப்படின்னாரு. இந்த தட்சன் யாகம் வளர்க்குறான், அதில் அலையாக விருந்தாளியா சிவன் வர்றான். சிவன் வந்ததை பார்த்துக்கிட்டு இந்த தட்சன் சிவனை திட்டுறான், சிவனும் தட்சனை திட்டுறான். பக்கத்தில் இருக்கிற பார்வதியையும் சேர்த்து திட்டுறான். அதாவது தட்சாயினி சிவனினுடைய திட்ட தாங்க முடியலை, அப்பனுக்கும் பரிந்து பேச முடியலை. என்ன செய்கிறது? அவனை அவமானப்படுத்தினா, இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு அவன் மனவிரக்தி அடைஞ்சா. அதாவது இந்த பூமியில் வாழ்வதை விட சாவதே மேல் அப்படின்னு நினச்சி தீக்குண்டலத்துக்குள்ளே குதிச்சிட்டாங்க. அப்படி அவர் தீக்குண்டலத்திலே குதித்த இடம்தான் அந்த உமாதேவி கோவில் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பல 100 ஆண்டுகளுக்கு பின்னால், 1000 வருடங்களுக்கு பின்னால் அதே இடத்தில், அதாவது தாட்சாயினி உயிர் துறந்த அதே இடத்திலே கர்ணன் உட்காந்து இந்த சூரிய பகவானை நினைச்சு தவம் இருந்தான். அவனுடைய தவத்தை மெச்சி சூரிய பகவான் அவன் முன் தோன்றி அவனுக்கு கவசமும் குண்டலத்தையும் அளித்தார். அதாவது கர்ணன் கவசமும் குண்டலமும் பெற்ற இடம் அப்படின்னு சாது சொன்னார். அதுக்கப்புறமேல அவர் சொன்னார், இந்த கர்ணன் நாமெல்லாம் படிச்சிருப்போம். அந்த கர்ணனுக்கு பிறவியிலேயே பிறக்கும்போது கவச குண்டலத்தோடு பிறந்தான் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க நம்புகிறாங்க அவன் அந்த இடத்துல இருந்து தவம் செஞ்சு தான் அதெல்லாம் வாங்கினான் அப்படின்னு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் இருக்குப்பா. அங்கே தான் கர்ணன் இந்த மகாபாரத போரிலே அடிபட்டு கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த இடம். அந்த இடத்திலே கிருஷ்ண பரமாத்மா கர்ணனிடம் கேட்கிறார், உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமென்றால் கேள், நான் தருகிறேன் அப்படின்னு. இவன் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வரம் கேட்கிறான். அதாவது இந்த பாவத்தில் இருந்து முக்தி பெற்ற ஒருவன் தான் எனது ஈமச்சடங்கை செய்யணும் அப்படின்னு. அவரும் சரின்றாரு. அவன் இறந்துடுறான். இறந்த பின்னாடி அவனுடைய ஈமச்சடங்குகளை அதே இடத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா செய்தார். அதே இடத்திலே கர்ணனுக்கு சமாதியும் அமைத்தார் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னாரு. அதன் பின்னால் அந்த சமாதி இருந்த இடம் கோவிலாக மாற்றப்பட்டது. அது இன்னைக்கு வரைக்கும் கர்ணன் கோவிலாக விளங்குகிறது. அங்கே இன்னும் தரிசனம் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த 2 நதிகள் சேருகின்ற அந்த பிரயோக இடத்திலே அந்த நதிகளின் பெயரிலே கர்ணனின் பெயரை இணைத்து கர்ண பிரயாகை அப்படின்னு சொல்லி தொட்டு பேசி வர்றாங்கப்பா. அது எப்போ இருந்து அந்த பேர் வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது
அப்படின்னு சொன்னார். அதுக்கு அதாவது இந்த முக்தி குளித்த இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. அதாவது இந்த ஹரியானாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஹரியானாவில் குருச்சேத்திரம் மகாபாரத போர் நடந்த இடம் இருக்குது. அது பக்கத்தில் கர்னால்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கர்னாலில் தான் இந்த கர்ணன் அடிபட்டு கிடந்தான். அங்கே தான் கிருஷ்ண பரமாத்மா இவனுக்கு முக்தி கொடுத்தாரு, மோட்சம் கொடுத்தாரு அப்படின்னு கர்நாடகாவில் இங்கே ஹரியானாவில் நம்புகிறாங்க. ஆனால் உத்தராஞ்சலில் இந்த கர்ணா பிரயாகில் தான் கிருஷ்ண பரமாத்மா கர்ணனுக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அப்படின்னாரு. அதுக்கு அப்புறமேலு இந்த சமாதி சிவன் தாட்சாயணி உள்ள குதிச்சிடுறாங்க. குதிச்ச பின்னாடி அதே இடத்துல, அதாவது குதிச்ச இடம் அதே இடத்துல பிற்காலத்தில் இந்த உமாதேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதே இடத்துல உட்காந்து அவங்க தவம் இருக்கிறாங்க. அதாவது தாட்சாயணி குதிச்ச இடம், கர்ணன் கவசமும் குண்டலமும் வாங்கிய இடம், அதே இடத்துல உட்காந்து அவங்களும் தவம் இருக்கிறாங்க. சிவனை மணக்க வேண்டி தவம் இருந்து பூஜை செய்கிறாங்க, எல்லா வழிபாடெல்லாம் செய்கிறாங்க. அதன் பின்னாலே அவங்களுக்கு பின்னால் அங்கே ஒரு கோவில் கட்டப்பட்டது. அந்த கோவில் இந்த உமாதேவியின் பெயரிலேயே கட்டப்பட்டது. அது இன்று வரைக்கும் உமாதேவியின் பெயரிலே அந்த கோவில் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ அந்த கோவிலுக்குள்ள தாட்சாயணி குண்டலத்தில் குதிச்ச இடம் இருக்குது. அதாவது அந்த தீக்குண்டலத்திலே தாட்சாயணி உள்ளே குதிச்சிட்டாரு. உடனே சிவபெருமான் அந்த உடலை தூக்கிட்டாரு. தூக்கி தான் தோளில் போட்டு சுமந்து அவர் சுற்றுறாரு. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த கிருஷ்ண பரமாத்மா சிவன் தனது கடமையை மறந்துட்டாரு. அவருக்கு நினைவுபடுத்துறதுக்காக தன்னுடைய சங்கு சக்கரத்தை சரன்னு விடுறாரு. அது அந்த தாட்சாயணியின் உடலை பல கூறுகளாக வெட்டி அங்கங்கே ஃபுல்லாக விழுந்துருது. பல இடங்களில் போய் செதறி விழுந்துருது. இதுதான் சக்தி தலங்கள், சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சக்தி பீடங்கள் 51 இடங்களில் இருக்குது அப்படின்றாங்க. சிலர் 68ன்றான், சிலர் 108 அப்படின்றான். இந்த சக்தி தலங்களில் மகாசக்தி தலங்கள் 18 இருக்குது அப்படின்றாங்க. அதில் ஆதிசக்தி தலங்கள் அப்படின்னு ஒரு நாள் இருக்குது அப்படின்றாங்க. அந்த நாளில் ஒன்று இந்த ஆசாமில் காமாக்யா மந்திர், இன்னொன்று கல்கத்தாவில் கல்கத்தா காளி, இன்னும் 2 ஒடிசாவில் இருக்குது. அதாவது ஒடிசாவில் பேகம்பூரில் தாராதாரணி கோவில், இன்னொன்று ஜெகத்பூரி ஜெகநாதர் கோவிலில் விமலாதேவி அப்படின்னு இந்த 4 இருக்குப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய இந்த ஆதி சக்தி பீடங்களில் ஒன்று தரிசிக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமேலு இந்த சிவபெருமான்கிட்ட சுமந்துக்கிட்டு வந்த அந்த உடல் இப்போ இல்லை. ஏன்னா அதை விஷ்ணு வெட்டி தூக்கி போட்டார். இவர் கோபத்தில் அங்கே இங்கேன்னு அலைகிறார். சூளத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு பல இடங்களில் அலைகிறாரு. ஒரு இடத்துல என்ன செய்கிறாரு, தன்னுடைய சூளத்தை ஒரு குத்துறாரு. ஜமீன் இதில் மண்ணில் குத்தி நிறுத்தி வச்சுட்டு அங்கேயே உக்காந்து தியானம் பண்ணுறாரு அப்படின்னாங்க. அவர் கோபத்தோடு அமர்ந்து தியானம் செய்த அந்த இடம் பிற்காலங்களில் இந்த கோபிநாத் ஆலயமாக மாறிடுச்சு அப்படின்றாங்க. கோபிநாத் அப்படின்னா விஷ்ணு கோவில் கிடையாது, சிவன் கோவில். அந்த கோபமாக அமர்ந்தனால கோபிநாத் அப்படின்றாங்க. அப்படின்னு இந்த கோபிநாத்துக்கு எப்படிலாம் போகிறது அப்படின்னு சொன்னால் அந்த கேதாரிநாத், இன்னொன்று ஜோங்நாத், இது 2மே கேதாரி தலங்கள். அதாவது கேதாரிநாத்துங்கிறது ஒரு ஜோதிர்லிங்கத்தலம். அதே நேரத்தில் 5 கேதாரி தலங்களில் ஒன்று. இந்த ஜுங்நாத்ங்கிறது 4வது தலம். இதுக்கு இடையில தான் அந்த கோபிநாத் கோவில் இருக்குது அப்படின்றாங்க.
அதாவது இந்த தூங்நாத், இதுங்களை பற்றி நான் முதல்ல வீடியோவில் பதிவிறக்கம் பண்ணியிருக்கேன். இந்த தூங்நாத் தான் இந்த உலகத்திலேயே உயரமான இடத்தில் இருக்கும் சிவன் ஆலயம் அப்படின்னு சொன்னார். அதாவது சந்திரசீல பனிமலை இருக்கு அப்படின்றாங்க, அந்த மலையில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோபிநாத் கோவிலில் அவர் இந்த சிவன் உட்காந்து அந்த சூளத்தை குத்தி வச்சாரு. அந்த குத்தி வச்ச சூளம் இன்று வரைக்கும் இருப்பதாக சொல்கிறாங்க. அந்த சூளமும் இருக்கு, அது சிவனுடைய உண்மையான சூளம் அப்படின்றாங்க. அந்த கோபிநாத் கோவிலினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து 51 கிலோமீட்டர் இந்த பக்கம் போனால் கேதாரிநாத், 51 கிலோமீட்டர் இப்படி போனோம்னா பத்ரிநாத். அதனுடைய இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அதனுடைய இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ருத்ரநாத், இது கேதாரி தலங்களில் 3ஆவதான கேதாரி தலம். அந்த ருத்ரநாத் பனிக்காலங்களில் இந்த கோபிநாத் கோயிலுக்கு வந்துடுவார். அவரை தரிசிக்கணும்னா அந்த பனிக்காலங்களில் இங்கே தான், கோடை காலங்களில் மட்டும் அங்கே இருப்பார் அப்படின்னு. இது என்னடா அப்படின்னா, அந்த ருத்ரநாத் இவர் உருவ தரிசனம், அதாவது உலகிலே உருவ தரிசனம் நடைபெறக்கூடிய ஒரே சிவதலம் எதிர அப்படின்னு சொன்னால் அந்த ருத்ரநாத் தான் அப்படின்னு சாது சொன்னார். அதுக்கப்புறமேலு அவர் சொன்னார், இந்த ஆண்டாள் இவங்களை பற்றி. ஆண்டாள் பெருமாளை மணக்கிறதுக்காகப்பா, அந்த உமாதேவி அம்மா சிவனை மணக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த உத்தராஞ்சல் இது சிவனினுடைய இருப்பிடம். எங்கே பார்த்தாலும் வெறும் சிவன் கோவில் இதுங்களாக இருக்கணும், சிவனை பற்றியே கதைகளாக இருக்கும் அப்படின்னாரு. அதனால் அது சிவனுடைய இருப்பிடம் அப்படின்னு சொன்னார். மற்ற விஷயங்களை பற்றி அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி.